வணக்கம். நான் சாந்தி, செம்பலம் இயற்கை உழவர்கள் கூட்டமைப்பு தாராபுரத்துலேருந்து பேசுகிறேன். நாங்கள் வந்து தாராபுரம் பகுதியில் 8 இயற்கை உழவர்கள் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் கூட்டமைப்பு பார்த்திங்கன்னா இயற்கை வழி வேளாண்மை செய்கிற இயற்கை உழவர்கள் மட்டும் அவங்களுடைய தோட்டத்தில் விளையிற விளைபொருட்கள் மற்றும் அதில் மதிப்பூட்டின பொருட்கள். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே சந்தை போட்டிருக்கோம் கொங்குமண்ட விதை திருவிழாவில். இதில் எங்கள் உழவர்கள் எல்லாருமே இருக்காங்க. பார்த்திங்கன்னா கீரை, காய்கறிகள், அப்புறம் வந்து அதிலிருந்து வந்த பழங்கள், அப்புறம் மதிப்பு கூட்டல் பொருட்கள், அப்புறம் வீட்டுக்கு தேவையான க்ளீனிங் ஐட்டம்ஸு, அப்புறம் மஞ்சள் தூள், இந்த மாதிரி தோட்டத்தில் என்ன இருக்கோ அந்த பொருட்கள் எல்லாமே நாங்கள் விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கோம். இங்கே வாரத்தில் 2 நாள் வந்து ப்ரீ புக்கிங்கில் ஆர்டர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அனுப்பிட்டுருக்குறோம். திங்கள் வியாழன் வந்து எங்கள் விற்பனை நாள். அதுக்கு 24 மணி நேரம் முன்னாடி வந்து டைம் கொடுத்துருவேன் கஸ்டமருக்கு. வாட்ஸ்அப்பில் தான் நாங்கள் கஸ்டமர் பேஸே வச்சுருக்கோம். அதில் வந்து அவங்க எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் அந்த ஆர்டர் பேசிஸில் திங்கள் வியாழன் வந்து காலையில் அறுவடை பண்ணி சாயந்தரம் கொண்டு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து அனுப்பிச்சிடுவோம். நாங்கள் அனுப்புகிற முறைகள் பார்த்திங்கன்னா பேருந்தில் அனுப்புவோம், இல்லை குரியரு, அப்புறம் நேரடியாக வந்து எடுக்கிறவங்க எடுப்பாங்க. அதுபோக திருப்பூர், கோயம்புத்தூர், அப்புறம் எங்கள் உள்ளூரில் தாராபுரத்தில் டோர் டெலிவரி வசதி இருக்குது. இப்போ இந்த மூலம் வந்து நாங்கள் கஸ்டமர் வந்து யாரும் நேரடியாக போய் எங்கள் சந்தையில் வாங்க முடியாதவங்களுக்கு வந்து நாங்கள் எங்கள் தோட்டத்தில் இருக்கிறத வந்து நேரடியாக வந்து காலையில் அறுவடை பண்ணுறது வந்து சாயந்தரமே அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுறோம். குழுவில் இருக்கிற ஒவ்வொரு இயற்கை உழவோட நோக்கம் பார்த்திங்கன்னா ஒரு நஞ்சில்லாத உணவை வந்து உற்பத்தி பண்ணணும், அதை வந்து நல்ல உணவு தேடுற ஒரு நுகர்வோருக்கு தெளிவாக போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் பண்ணுறோம். எங்களுக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு நுகர்வோரோட ஆதரவால் நாங்கள் இது ஒரு 3-4 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் எங்களோட உற்பத்தியே வந்து என்ன பொருள் வாங்குறாங்களோ நுகர்வோர் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அதுக்கப்புறமே திட்டமிட்டு தான் நாங்கள் பண்ணுவோம். ஒரு 2 தோட்டம் வந்து காய்கறி, 2 தோட்டம் வந்து பாரம்பரிய நெல் போடுவாங்க. அப்புறம் இன்னும் 2 தோட்டத்தில் வந்து இந்த சூப்பு அந்த மாதிரி வரை சூப்புக்கு முருங்கைக்கீரை, தூதுவளை அந்த மாதிரி அதை வச்சு மதிப்பு கூட்டல். அப்புறம் ஒருத்தர் வந்து இனிப்பு இதை சார்ந்து பண்ணுவாங்க. அந்த நம்ம இருக்கிற கடலை, நம்ம தோட்டத்தில் விளையிற கடலை இதெல்லாம் வச்சு கடலை உருண்டை அந்த மாதிரி பண்ணிக்குவோம். அப்புறம் கொஞ்சம் எங்கள் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீரை, அப்புறம் 2 தோட்டத்தில் பழங்கள், இந்த மாதிரி திட்டமிட்ட வேளாண்மை தான் நாங்கள் பண்ணுறோம். எதுவுமே அதிகமாக பண்ணிட்டு விற்க முடியாமல் அப்படி இருக்கிறது இல்லை. இப்போ வந்து நம்ம நுகர்வோர் என்ன வாங்குறாங்க, எது அதிகமாக போகுமோ அது மாதிரி அதை மட்டும் உற்பத்தி பண்ணி இது பண்ணிக்குவோம். இது போக எங்களுடைய நட்பு சந்தைகளான பல்லடத்தில் சிவன் சந்தை, அப்புறம் அவனஸ் இருக்கிற சந்தைகளோடு இணைந்து நாங்கள் பொருட்களை மாற்றிக்குவோம். இப்போ எங்கள் டேச்சா இருக்கிறத அவங்கள்ட்ட கொடுத்து நாங்கள் விற்பனை பண்ணிக்குவோம், அவங்களுக்கு நாங்கள் இது பண்ணிக்குவோம். இது எல்லாமே வந்து நம்ம பகுதியில் பக்கத்தில் இருக்கிற உழவர்கள், அவங்க இயற்கை உழவர்கள், அவங்க தோட்டத்தில் நாங்கள் பார்த்து அவங்க கண்டிப்பாக உண்மையாக பண்ணுறாங்களே அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு தான் பண்ணுவோம். இன்னொன்று என்னென்னா அது வந்து அவங்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கணும். அதே வேறு தொழில் பண்ணிட்டு இதை பண்ணுற அந்த மாதிரி இருக்கிறவங்களும் அதிகமாக நாங்கள் வந்து இந்த இதில் சேர்த்துறதில்ல. ஏன்னா தொடர்ந்து வந்து ஒரு உணவுப் பொருளோ இல்லை காய்கறி, கீரை எதுவுமே உற்பத்தியும் தொடர்ந்து வரணும், அதுவும் வந்து நஞ்சு இல்லாமல் வரணும், அந்த கொள்கையில் கரெக்டாக இருக்கும். அது போக வந்து நாம் என்ன உற்பத்தி பண்ணுறோம் அதை மதிப்பு கூட்டல் மட்டும்தான், வேறு கைமாற்றி விடுற வேலை அதெல்லாம் இல்லை. மேலும் உங்களுக்கு எல்லா தகவல் வேணால் எங்கள் கூட்டமைப்பில் எங்கள் கட்சி குழுவில் இணைந்துக்கலாம். அது மூலம் நீங்கள் வந்து தொடர்ந்து திங்கள் வியாழன் வாங்கிக்கலாம். வெளியூருக்கும் அனுப்புகிறோம், உள்ளூர்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம்.